சௌக்கியமான கேட்க காரணம் என்ன? ஜாம்பவன் சொல்றார், தஸ்மின் ஜீவதி வீரே, அந்த ஹனு ஜீவிச்சிருந்தான், ஆனால் பேரும் செத்தாலும் சாகல. நாம அத்தனை பேரும் பொழைச்சென்றிருந்து ஹனுமான் போயிருந்தார், ஆனால் செத்து போயிட்டோம்னே தீர்மானம் பண்ணி. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் ஹனுமான் கொடுக்கிறார்னா, இத்தனை பேரையும் சாகாம காப்பாற்றுறது. ஓஷதி பர்வதத்தை கொண்டு வந்து படுத்து கீழே விழுந்து வாழ்றார், எழுந்து உட்கார்றாப்பல பண்ணி அவ்வளவு பேர்களுக்கும் பிராணனை கொடுத்ததுனாலே ஹனுமான் பிராண தத்துவமா இருக்கிறார். ராமலட்சுமணாளுக்கு உள்பட, சுக்ரீவாதிகளுக்கு உள்பட ரணகலத்திலே சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு பிராணனை கொடுத்து ரட்சி. நீ ஒரு மாசத்துக்குள்ள கண்டேன்னு சீதையின்னு வராது போனால் சிரச்சேதம் பண்ணி விடுவே அப்படின்னு அவ்வளவு நாளுக்கும் சுக்ரீவன் ஆஜ்ஞை இட்டிருக்க, சீதையை கண்டேன்னு சொல்லிட்டு வந்த அவ்வளவு வானராளியும் சுக்ரீவ சிரச்சேதம் பண்ணாம காப்பாற்றுறார். சீதா பிராட்டி இந்த க்ஷணம் தூக்கு மாற்றி இந்த பிராண தியாகம் பண்ணிவிடலாம்னு நினைக்கும் பொழுது ராம கதையை சொல்லிட்டு வந்து சீதா பிராட்டினுடைய பிராணனை காப்பாற்றுறார். பெருமாள் வரலையேன்னு அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு பீமன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு பரதனும் சத்ருக்னனும் அக்னி பிரவேசம் பண்ண போக ஓடி வந்து ராமர் வரார் என்று சொல்லி பரதனுடைய பிராணனை காப்பாற்றுறார், சத்ருக்னனுடைய பிராணனை காப்பாற்றுறார். இவ்வளவு பேர்கள் அங்க பிராண தியாகம் பண்ண தயாராயிருந்தாலோ அயோத்தியில அத்தனை பேருடைய பிராணனையும் காப்பாற்றுறார். இப்படி ராமாயணம் பூரா பார்த்தேனானால் அத்தனை பேருடைய பிராணனும் யார் கையில? ஹனுமானுடைய கை. ஹனுமான் பிராண தத்துவமாக இருந்திருக்கிறார். பீமசேனுடைய பக்தியோ ஆச்சரியமான அதே ஹனுமான் தான் பீமசேனனாக வரார். பீமசேனன் பார்க்கிறதுக்கு முரடன், ஆனால் ஹிருதயத்துல ஞானி. எல்லா இடத்திலையும் பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய ஞானி ஹனுமான். அதனால சசூரியாய மகேந்திராய பவனாய ஆத்மயோனையே பூதேபியச்ச அஞ்சலிங் கிருத்வா சட கமனே மத்தியம் என்று சுந்தரகாண்டம். காரணம் என்ன? சியாராமமயே சபு ஜகஜானி கரவும் பிரணாம ஜோரி ஜுகபாணி, எல்லாம் சீதாராமமயம் அப்படின்னு ஹனுமான் பார்க்கிறாராம். எதை பார்த்தா சீதாராமமயங்கிறார். ஆகாசத்துக்கு, பூமிக்கு, கிழக்குக்கு, மேற்கு, மரம், செடி, கொடி, கடல் எல்லாத்துக்கும் அஞ்சலி பண்ணிவிட்டு புறப்பட்டாருன்னு சொன்னா, அப்போ சர்வத்திர பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கிற ஞானம் எப்படி இருக்கு ஹனுமானுக்கு? ஆனா ஒழிச்சு கட்டுற இந்த ராட்சசனை அப்படின்னு முரடனா இருக்கிறார். நரசிம்ம பகவான் ஆட்டம் பார்க்கறதுக்கு உக்ரம், ஹிருதயம் நவநீதம். நரசிம்மன் உக்ரம், ஹிருதயம் நவநீதம். அதுபோல ஆஞ்சநேயர் பார்க்கறதுக்கு ஒழிச்சு இருப்பே விட்டு கொடுத்து பஸ்வமாக்கி விடுவேன் இந்த லங்கைய. ஏன்னா அப்படி ஒரு துஷ்டனை போல இருக்கார் ஹிருதயம். அந்த உள்பட ராவணன் உள்பட எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். விவகாரத்துக்கு வர இல்லையா? அடிக்கு அடிதான் கொடுக்கணும். ஹிருதயத்துல ஞானியா இருக்கலாம். டியூட்டி, உன்னுடைய கடமை எதுவும் மான்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் பீமன். ஒழிச்சு கட்டணும், துஷாசன பிளந்தெறியணும், துரியோதனுடைய தொடையம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் சௌகந்திக புஷ்பத்துக்காக போறார அலகாபுரிக்கு. வழியில ஒரு கிழ குரங்கு படுத்துன்னு இருக்கு. அதை தாண்டி போகுங்கன்னு சொல்றார். வயசாயிடுத்துப்பா, முடியல, படுத்துருக்கேன், தாண்டி போயிடேன் அப்படிங்கிறார். பீமசேன சொல்றார், நான் எல்லாத்தையும் பிரம்ம பார்க்கிறேன். அப்படி பார்க்கலேன்னு சொன்னா உம்மை அலட்சியமா தாண்டி என்னை இழுத்துட்டே போயிடுவேன். உம்மை நான் பிரம்மஸ்மாவே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பீமனுடைய ஹிருதயம் எப்படி இருக்கு? நான் நகர்ந்துக்க முடியல, நீ வேணா பிரதட்சணம் பண்ணி போன். இவர் போறாரு 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 போறார். உன்னுடைய தலை எங்க இருக்குன்னு தெரியல. மலை என்ன பண்ணும்? கிட்டக்க இருக்கிறாப்புல இருக்கும். சுத்த போனா போயிட்டே இருக்கும். வால் பக்கமா போயிட்டு இப்படி திரும்பினார். போறார் போறாரு போறார், எங்க முடிவு இருக்குன்னு தெரியல. மறுபடியும் அவர் காதல விழும். மறுபடியும் நடுப்புற வந்தார். தலைக்கு தலையும் வாலும் நீங்க அப்படி படுத்து இருக்கிறேனே, இது ஒரு பெரிய சமம் போல பலசாலி உண்டா பீமா? இந்த வாழை அப்படி நகர்த்தி விட்டு போயிட. கோபம் வந்து கொடுத்த பீமனுக்கும். இந்த குரங்கு வாழை நகர்த்த சொல்றது பத்தியான இந்த வாழை போய் கைய போட்டு இப்படி அஜக்கி பார்த்தா முடியல. ஆவாடா, இது மாதிரி ஒரு குரங்கு நான் கேள்விப்பட்டதே இல்ல. ராமாயணத்துல ஹனுமாரு மாதிரி இருக்கு. இது வாரி சுருட்டு இறங்கி என்ன சொன்ன? ஹனுமார். அது யாரையா? எங்களுக்கு சொந்த ஜாதி இல்லை அந்த ஹனுமார், உங்களுக்கு சொந்த ஜாதி. நாங்களே ஹனுமாரை பத்தி தெரிஞ்சிருக்கோம். வானரனுக்கு வானரன், உனக்கு அந்த ஹனுமார் இதை சொல்லுப்பா. ராமாயணம், ராமாயணம்னா என்ன? ராமாயணம் தெரியாமையா இருக்கிறீர்?
என்று உடனே பீமசேனன் ஆரம்பத்திலேயே இருந்து ராமகதையை சொல்ல இவர் அழறார், சிரிக்கிறார், ஆகாங்கிறார். பார்த்தார் இவர் பல பராக்கிரமத்திலையும் ஸ்வரூபத்திலையும் ஆஞ்சநேயரை போல இருக்கார் நினைச்சோம், ராமபக்தியிலையும் என்று நினைச்சுட்டு கதையை முடிச்சார். முடிச்சு விட்டு, நான் யாரு அப்பா? பீமசேனா, அந்த ஆஞ்சநேயர் தான் நான். நீங்க ஹனுமானா? முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? நான் முன்னாடியே சொல்லி இருந்தா நீ ராமாயணம் சொல்ல மாட்ட. ஒரு குழந்தை ராமாயணம் சொல்ல எனக்கு கேட்கணும்னு ஆசை. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதவஸ்தகாஞ்சலி. ரொம்ப அழகா நீ ராம கதை சொன்னேன், நான் ஆனந்தப்பட்டுட்டேன், பிரசன்னமாயிட்டேன். உனக்கு என்ன வரம் வேணும்? பாரத யுத்தம் நடக்க போறது, நீங்க வந்து நடத்திவே. பாரத யுத்தத்துக்கு அங்க உன் தம்பி அர்ஜுனனுக்கு சாரதியா யார் இருக்க போற? கிருஷ்ண பரமாத், அவர் தான் எங்க ராமன். எங்க ராமன் தான் இந்த அவதாரத்துல கிருஷ்ணனாக அங்க சாரத்தியம் பண்ண போறார். நான் அந்த ரதத்தினுடைய உச்சியிலே கொடியில இருப்பேன். முக்கியமான சந்தர்ப்பம் வரும்பொழுது ஜெய் சீதாராம் அப்படின்னு என்ன பண்ணுவேன். உன் தம்பி அர்ஜுனனுக்கு உடனே வெற்றி கிடைக்கும் என்று அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். இப்படி சாட்சாத் வாயு பகவானுடைய அவதாரம், முதல் அவதாரம் ஆஞ்சநேயராக, அடுத்த அவதாரம் பீமனாக, அடுத்த அவதாரம் மத்வாச்சாரியராக. இந்த மகான் அவதார புருஷன் ஆஞ்சநேயராக அவதரிச்சிருக்கும் பொழுது அவர் என்ன நிர்ணயம் பண்ணினார்? பிரம்மாஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரத்ரநேத்திர திரிபுராந்தகோவா இன்னும் மகேந்திர சுரநாயகோவா பிராத்தும் நசக்தா யுதி ராமவத்யாம் அப்படின்னு ராவணனுக்கு போய் பரத்தம் சொல்லணும். கேட்கிறவாளுக்கு சொல்லக்கூடாது. யார அடிப்பாலோ உதப்பாலோ அவ எதிரில போய் ஹரிசர்வோத்தமன்னு சொல்லணும். அவ்வளவு தைரியம் வரணும் இல்லையா? அந்த தைரியம் ஹனுமானுக்கு இருந்தது இல்லையா? பொசிக்க விடுவான் ராவணன். அந்த ராவணன் எதிரில போய் ஸ்ரீ ராமன் சாதாரண மனுஷன் நீ நினைக்கிறே, ஆனால் சர்வலோக சம்ஹாரம் பண்ணி புனரேவ ததா சிருஷ்டும் சோ ராமோ மகாயசா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூட ஆத்மா, அவனுடைய சக்தி தான் சீதாதேவி அப்படின்னு எப்படி தத்துவோபதேசம் பண்றார். அத்தகைய ஒரு பரதத்துவத்தை இன்னதுன்னு நிர்ணயம் பிரமாணம் விட்டு சொல்லணுமானா மத்வாச்சாரியால் சொல்றாரு, தாமல சத்யவத சபதேரித முச்ரித பாஹுயுகம் நகரே பரமோ நகரே சதிருஷா பரமஸ்வது ஆத்மகணாது என்று பிரதிஜையிட்டு சொல்றோம். கையை தூக்கி சபதம் என்றார். ஹரிக்கு சமானமானவனும் ஹரிக்கு மேற்பட்டவனும் கிடையாது. யுகம் கையை தூக்கி பிரமாவிட்டு சொல்றேன், சத்தியம் சர்வம் உத்ருத்ய புதம் என்று சொல்றார். அப்ரமம் பங்க ரஹிதம் அஜடம் விமலம் சதா ஆனந்த தீர்த்த மதுலம் பஜே தாபத்ரயாபகம் என்று பிரமையில்லாத நிர்மலமான ஞானம் உடையவர், பகவத் விகர்ஷம் பண்ணக்கூடிய ஒரு மகாத்மா. ரஜத பீடபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடுப்பி சமீப ஒரு கிராமத்தில் அவதாரம் பண்ணினார். வைதிக குடும்பத்தில் அவதாரம் பண்ணினார். பரம ஏழை, அவ அப்பா அம்மா பரம ஏழை. அந்த குடும்பத்தில் அவதாரம் பண்ணினார். ஆனால் அந்த ஏழை கடன் ஒடுக்க கூட சக்தி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில குழந்தை விளையாடும் பொழுது ஆனந்த தீர்த்த குழந்தைகள்லாம் இந்த புளியம் ரெண்டு காசுன்னு விளையாடும். கடன் கொடுக்க முடியல, அம்மா அப்பா உட்காந்துருக்கிறார். தானும் காசு விளையாடி இருக்கிற புலிகொட்டையை எடுத்துன்னு போய் இந்த காசை நீ கடன் கொடுத்துறேம்மா அப்படின்னு கொடுத்தாரா. அதை தூக்கி எறிஞ்சாலாம் கொள்ளையில. அது பெரிய மகாவிருட்சமா நிறைய புளியம்பழம் கொடுத்து அதனாலே அந்த குடும்ப கைராசி. அந்த புளிய முறை இன்னைக்கும் உடுப்பியில இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சாதா ஜீவனம். அப்படித்தானே பெரியவாள்லாம் இருப்பார். காலத்துல உபநயனமாகி சாஸ்திராபியாசங்கள் நடக்கிறது. நான் சொல்லும் பொழுது சாஸ்திராபியாசம் நடக்கும் பொழுதே இப்படி சொல்லலாமே அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சிஷ்யனே சொல்றாருன்னு சொன்னோமோ, அதுபோல ஆனந்த தீர்த்தருடைய சரித்திரமா அப்படிதான். சில இடங்கள்ல இவர் இந்த இடத்துல இப்படி அர்த்தம் சொல்லலாம்னு இவரே சொல்றார். இருந்தாலும் ஒரு பாஷையிட்டு பார்த்துக்கு காட்டு. ஸ்ரீராமபிரான் வசிஷ்டரை ஆசிரியச்சது போல, ஆசிரியச்சது போல மகாபுருஷர்கள் இவர் விவாகம் பண்ணி கொண்டு
கிரகஸ்தா வேண்டாம்னு புறப்பட்டவர் இல்லை, பண்ணி பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நம்ம வேண்டாமனே புறப்பட்டுட்டார். லோகத்திலே எங்க சித்தாந்தங்களை பண்ணி ஹரிபக்தியை நிலைநாட்டுவதற்காக நியம சன்னியாசிகள் இந்த மகான்கள்லாம் இவாளுக்கு நியம சன்னியாசிகளா இருக்கிறதுனாலதான் நாமங்கள் தீர்த்தனோ கிரின்னோ சரஸ்வதினோ இந்த நாமங்கள்லாம் தண்டி சன்னியாசிகளுக்கு உரிய நாமம். ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு இவருக்கு தண்டி சன்னியாசி அப்பதனாலே நியம சந்நியாசம் பெற்றார். வேதாந்த சித்தாந்தம் பண்ணினார். ஹரிபக்தி துவாரகையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மணி தேவியோட கூட கிரகஸ்த தர்ம துவாரகாதிபதியினுடைய அத்தியாச்சரியமான லீலைகள்லாம் நம்ம பாகவதாதி கிரந்தங்களே நிறைய கேட்டோம். ருக்மணியினுடைய சாட்சாது மகாலட்சுமியே லட்சுமியினுடைய ஒரு சாட்சம் இருந்துட்டா போறோம் ஆயிடும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரி லட்சுமி அப்படின்னு இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? கிருகிணி மகாலட்சுமி அப்படின்னா ஸ்ரீமன் மந்தகடாட்சலப்த அந்த கிருகிணி இந்த ஆத்துல யாருன்னா அந்த ரங்கநாயகி அந்த லட்சுமி தான் கிருகிணின்னா அந்த கிரகம் எப்படி இருக்கும்? கோபையா இருக்கும், எவ்வளவு மங்களமா இருக்கும். கதித்து துவாரகாவான் தேவிகி சுதா ருக்மிண் நகசானம் சக்ரே சல்லாம் உத்தமம். அந்த ருக்மினுடைய அந்தப்புறமே எங்கு பார்த்தாலும் பளிங்கு தர மிருது சரணத்துக்கு ஏற்றபடி ரஃபா இல்லாம கோமலமா இருக்கு. சரண மணி நூபுரம் இப்படி நடந்து அம்மா நடக்கிறா தெரியுமா? வாசல் உள்ள தர்வான தேவி உள்ள நடந்து போவாள். ஆனா அந்த மணி நூபுரத்தினுடைய துவனிக்க மங்களமான துவனி வாங்குறார். வாதிராஜ சுவாமி பண்றார். சிஞ்சல் நூபுர சோபிபாத கமலாகாம் மந்தஸ்மிதோத்யன்முகீம் கல்லட்சியும் குச்சபீரு விலசன் மத்யாம் பணக்கங்கணாக சம்வாத்யை பரிசுவச ஜாம்பூனதாலங்கிருதகாம் அம்பாஸ்மி கிருஷ்ண ரமணீம் லம்பாலகாம் ருக்மிணி. ராதையை பத்தி நிறைய ருக்மிணிய பத்தி இல்லையேன்னு நினைச்சுப்பேன். உத்தரம் அப்படி எல்லாம் பாடலையேன்னு நினைச்சேன். அந்த குறைய தீர்க்கிறார் வாதிராஜ சுவாமிகள். ருக்மிணி அம்மா இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு ஜெகதம்பா அவள். சீதையை பத்தி கூட நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. தேவியை பத்தி அது இல்லை. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பாரபட்சமும் ருக்மிணி அம்மாவனுடைய குணங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாமா? சிந்தல் நூபுர சோபி பாத கமலாம் அவளுடைய பங்களிலே அணிஞ்சிருக்கக்கூடிய மணி நூபுரம் கலிப்ப சுகாமணியா தேவி நடந்து பகவான் கிருஷ்ணனுக்கு துவாரகை வென்றாள். ஆனா ஸ்ரீ சுகர் ஒரே அசத்தீர சொல்லிவிட்டார். யமனன்யகதிம் நிரீக்ஷேயா லீலயா திருதனோ அனுரூப ரூப பிரீதஸ்மயன் அலக குண்டல வக்ரபிம் பாபபாஷே ஸ்மிதஸ்வாம் ஹரிபாபபாஷே. அவன் அருள் இருந்தா இவள் அரூபமா இருப்பாள். அவன் ரூபத்தோடு வந்து சுதேவனா இருந்தா இவள் அங்க லட்சுமி. அவன் ரிசிம்மனா வந்தால் இவள் லட்சுமி ரிசிம்மனா ஆயிடுல. லட்சுமி ஆகி அப்பொழுதும் விடமாட்டாள். ராமவத் சீதா வாசுதேவே ருக்மிணி. ஏன் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டான். கம்பீரமான ரூபம் எடுத்துன்னு வந்தா இவளும் அழுத்தமான ரூபம் வந்து நிற்பலாம். ரொம்ப தொடுதுடுக்கான ரூபம் எடுத்துன்னு வந்தா இவளும் சுட்டித்தனம். ஏன்னா எவ்வளவு அழுத்தம் சீதாதேவி திருணமந்திர கிருத்வானா அப்பேற்பட்ட பயல நடுங்கி பேசலாப்புல நிக்க வைக்கிறாள். ஆனா இவளுடைய ஒரு அழுத்தம் ஒண்ணே திரிபுவனத்தையும் அட்டி வைக்கிற ராவணா கிட்டக வந்து பேசும்போது தன்னறியாம வாங்கிறார். ஏன்னா அவர் பார்த்துட்டார். அதனால அப்பேற்பட்ட பிரபுவனுடைய தியாங்கிறார். ஹனுமான் நேர பார்த்து விட்டதுனால அன்ப ரூபா கவலையே படல. இவ கவலையே படல. ஏன்னா திருணம் அந்தரத கருத்துவானா ஒரு புல்ல புடுங்கி போட்டா நீங்க அவன் பயப்படுறான், இவ பயப்படல.
பொசுக்கி விடலாமே. அப்பொழுதுன்னு சொல்றார், அவர் பொசுக்குவார். அப்பேற்பட்ட பிரபுவனுடைய தர்ம பத்னினா அவர் ஹிருதயம் புரிஞ்சு நான் செய்யணும். ராவண ஸ்வயம்னு சொல்லிட்டு இருக்கார். உனக்கு அபயம் தயாரா இருக்கார். அப்படி இருக்க நாங்கிறான். அசந்தேசாத்து ராமஸ்ய தபசானு பாலனாது. அவளைதான் ருந்தாள். இந்த ருக்மிணியாக வந்து இப்ப என்ன செய்கிறாள் இப்போ அப்படின்னா ஆடுரூப ரூபா. இங்க வந்து அது சுட்டித்தனம் பண்ணாத போன இங்க கண்ணங்கிட்ட ஓடி வர முடியாது. அப்பா அண்ணா குடும்பத்துல எல்லாரும் பார்த்து ஒரு கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணி பத்திரிக்கை உள்பட போட்டு பெரிய பந்தல் போட்டு கண்ணாலம் கோடித்துன்னு எல்லாம் பண்ணி 7 ஸ்லோகத்தை கொடுத்து அவர்கிட்ட கொண்டு குடும்பனுக்கு. திடீர்னு அவர் ஓடி வர இவ கோவிலுக்கு போறது மாதிரி இவ ஓடி போக பட்டுன்னு தாம் ராஜகன்யா ரதம் 6 ருக்ஷதி. இல்ல நான் ஒண்ணும் இல்ல அவர்தான் தூக்கின்னு போயிட்டாருன்னு சொல்லாம இவளுக்கும் இஷ்டம் இருந்ததுன்னு சொல்றாருங்க. தாம் ராஜகன்யாம் ரதம் 6 ருக்ஷதியும் ஜகார கிருஷ்ணோ துவிஷதாம் சமீட்சதாம். பெரியவன் நிச்சயிக்கப்பட்டுங்கிறது என்ன ஆச்சு அப்படிங்க பரஸ்பரமே நிச்சயம் பண்ணினுட்டா. பெரியோர் ஒருத்தர் இல்லைங்கிற குறை இது பிராமணன் மாற்றின்டா. அவனை நெடுப்புற வச்சு விட்டு எங்களுக்கும் பெரியவா உண்டு, அவர் தான் சொன்னார் அப்படின்னு பண்ணி விவாகம் சரியான இருக்க முடியும். அப்படி கண்ணனுக்கு சரியான இருக்கக்கூடிய ஒரு விராட்டியாக இருக்கக்கூடியவள் தாம் ரூபிணியும் செய்யாம அனன்யகதியும் நிரியா திருத்த தனோகோ அனுரூப ரூபாங்கிற தேவி சர்வாபரண பூஷிதையாக சேவை பண்ணிருக்கு. கண்ணபிரான் எப்பொழுதுமே அடிக்கடி ருக்மிணி பால்யத்துல அப்படின்னு ஒரு கதை சொல்லுவான். நாம் பால்யத்துல நான் கோகுலத்துல இருக்கிற காலத்திலே யசோதயாச்சனந்தேன வாத்சல்யைனைவலாலிதம். ருக்மிணி அழகா இருப்பேனா, எங்க அம்மா யசோதை எப்படி கொஞ்சுவாளாம் என்ன, கண்ணே என் முத்தே என்ன கொஞ்சுவாளாம் சொல்லிப்பன் ருக்மிணி கிட்ட. இவர் இப்பவே இவ்வளவு அழகா இருக்கிறாரே, அவர் குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார். அந்த கோகுலம் ஆயுர்பாடியில உள்ள சில குட்டிகள் உண்டே, அந்த குட்டி முத்தியா இருந்து அந்த கிருஷ்ணனுடைய பால்யத்தை அனுபவிக்க முடியாதபடி எடுத்து வத்திய. நான் எங்கேயோ பிறந்து விதர்பராஜகுமாரின்னு இவ்வளவு நாள். அது பிறகு யுவரூபனான பகவான பார்க்கலையேன்னு தோணித்தான் ருக்மிணி தேவிக்கு. பாலரூபமான பகவான யுவரூபம் எப்படி இருக்கும்னு தோணித்து ராதேவிக்கு. ராதே கிரகம் பிராபய அப்படின்னதும் குழந்தை கிருஷ்ணனை அழைச்சுன்னு போகக்கூடிய ராத இவர் குழந்தையா இருக்காரு, இவர் யௌவன காலத்துல எப்படி இருப்பார் நான் காற்றேனேன்னார். உடனே தாசௌரிகி ஸ்மயமான முகாம் பாலனே ராசக்கிரீடிக்கு ஆவிர்பூதமா காட்மிச்சான். கோகுலத்துல எப்படி பாலகனா இருப்பரோங்கிற பிராட்டிக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, பாலரூபமா இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பிராகிருத சரீரமாயிருந்தா அது கிழமா போனா கிழந்தான், யுவமா போனா யுவன்தான், பாலமா இருந்தா பாலம்தான். பாலகன் திடீர்னு யுவனாக முடியாது, யுவன் திடீர்னு பாலகனா, கிழவர் திடீர்னு பாலகனாக முடியாது. அது அந்தந்த அவஸ்தை. பகவானுடைய ஸ்வரூபம் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகமா இருக்கிறதுனாலே எந்த பக்தால் எப்போ அவளுக்கு அஜனத்தை சங்கல்ப மாத்திரத்தினாலே கொடுக்க வேண்டியதானே. இவருடைய அவஸ்தையிலே அவளுடைய பக்தி ஹேதுவா இருப்பதனாலே பக்தி பண்ணக்கூடிய 2 பேர் ராதே ருக்மிணி. ராதே யுவரூபத்துல பார்க்க ஆசைப்பட்டால், உடனே நவமனத்துல பார்க்க ஆசைப்பட்டால், திடீர்னு பார்த்தா சின்ன குழந்தையாகி நீல பாலனாக குழந்தைய அழ்த்தினாள், கொஞ்சினாள், முத்தாடினாள், நிலா காட்டினாள், மம்மம் ஓட்டினாள். ராத்திரி பூரா குழந்தைய கொஞ்சி விளையாடி பாலரூபனான பகவானே ருக்மிணி கொஞ்சறாள். அர்ச்சாரூபம் உபேத்யைவ அவசத் ருக்மிணி கிருஹே. பாலரூபனாவே சித்த நேரம் இருந்துட்டு பயமாக எடுத்த உடனே பிரார்த்தி சென்றாள். ஓ, நான் உங்களை பார்க்கணும்னு பேடுங்கோன்னு சொல்லலையே, நீங்க இப்படி குழந்தையா போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஏற்றபடி மறுபடியும் நீங்க யுவரூபமா இருந்தா தானே உங்களுக்கு நான் பாத சேவை பண்ண முடியும், குழந்தை ரூபமாவே ஆயிட்டேலே அப்படின்னு நீ கேட்டேன். அதனால தானே அப்படின்னா பிடிக்கலையா, எனக்கும் பிடிக்கிறது, எனக்கு அது வேணும், அதுவும் பிடிக்கிறது, இதுவும் பிடிக்கிறதுன்னா ஒரே சமயத்தில் 2 ரூபமா இருக்கிறது முடியாது. இது அற்பமாக இருக்கேன், நான் உனக்கு பிராணகாந்தனா ரூபமா இருக்கேன்.
என்று சங்கல்ப மாத்திரத்தினாலே ஒரு அர்ச்சாரூபமாக ஆயிடும். அந்த பாலகோபாலன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அன்னைக்கு தயிர் கடையும் பொழுது அவன் தயிர் கடையிற சப்தம் கேட்டதுமே தொட்டிலேந்து இறங்கி தலை நடந்து அந்த மத்த கையால பிடிச்சு கொண்டு அம்மாவனுடைய கயரை தன் கையில் கடைய விடாம கூடுமான்னு அறம் பண்ணினான் அப்படின்னு பாகவதத்துல சொல்லியிருக்கு. க்ஷௌமம் வாத பிருதுகடிதடி பிபதம் புத்திரஸ்னே குஜயுகம் ஜாஜ சுப்ரூ அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்டப்புறாலே அதுக்கு மாரூடம். அந்த அத்தியாயத்துல பாலகோபாலன் தொட்டிலேருந்து எழுந்துன்னு வந்து அம்மாவனுடைய மத்த போய் பிடிச்சு விட்டான் ஒரு கையால. எதை பிடிச்சா இப்ப சுத்துறது நிற்கும் தெரியும், கயத்தை போட்டான். பிடிச்ச நின்று அம்மாவை நீ இனிமே தயிர் கிடையாது எனக்கு பால் கொடு அப்படின்னு ஆட்டதான் ஒரு கையில மத்தும் ஒரு கையில சுத்தின கயருமா குழந்தை. அரண்மனையிலே அந்த கிருஷ்ணனுக்கு பிரதான ஸ்தானம் வச்சு ஆராதனம் பண்ணிட்டு ருக்மிணி தேவியே ஸ்வயமே ஆராதனம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். மற்றொரு நாள் கண்ணபிரான் பேசிண்டே ருக்மிணி தேவி கிட்ட பிருந்தாவனத்திலே ராசக்கிரீடை ஆடுவோம் அப்படின்னா, உடனே ருக்மிணி தேவி சொன்ன ராசக்கிரீடை என்ன? கிரீடைனா நிறைய பக்தைகள் உண்டு, அவள் எல்லாரும் நன்னா பாட நாட்டியம் ஆடுவா. நான் ஒவ்வொரு கோபிகை ஒரு கண்ணனாக ஆகி அங்கனா மங்கனா ஒரே மாதவகான்னு நான் அர்த்தம் ஆடுவேன். நன்னா இருக்கும் போல இருக்கே. ஆமா என்ன போங்க, நான் திருப்பி கலகம் ஊத்துறேன், நான் பிருந்தாவனத்துல இல்லைன்னு வருத்தமா இருக்கு. நீங்க அந்த ராசக்கிரீடை இங்க பண்ணுமே, உனக்கு இஷ்டமா இருந்தா பண்றேன், ஆனா அது 100 குறா அமையுமா தெரியாதன வேணும், யமுனை வேணும், பிருந்தாவனம் வேணும். நீங்க அப்படி இல்லைன்னு நினைச்சுக்காதீங்களே, இந்த சமுத்திரத்துல பண்ணுவோமே ராசக்கிரீடை சொல்லிவிட்டோம், பண்ணிவிட்டா அப்புறம் இவ வருத்தப்படுவோம். இத பண்ணலாம்னு நினைச்சு ஹரிவம்சத்திலேயே இந்த கதை சொல்லியிருக்கு. வந்தார் நாரதரிடத்திலே பகவான் சுமுகமா பேசினான். என்ன வேணும்னு கேட்டான். நாரதர் பிரார்த்தனை, ராசக்கிரீடையில பார்த்திருக்கேன், மறுபடியும் எனக்கு ராசக்கிரீடை பார்க்கணும்னு ஆசையாடைய காட்டி அருளணும் அப்படின்னு நாரதர் பிரார்த்திச்சிருந்தார். அப்படியானால் இந்த பௌர்ணமி நான் சமுத்திரத்திலேயே அந்த ராசக்கிரீடை பிருந்தாவன கோபிகைகளே தான் மகிழ்ச்சிகளாக வந்திருக்கான்னு சொல்லப்படுறது. அதாவது லட்சுமி வேற, ராத வேற இல்லை, ராத வேற, ருக்மிணி வேற இல்லை. அந்த சாட்சாது தேவன் வேற, கோபாலன் வேற இல்லை, கோபாலன் வேற, ருக்மிணியான துவாரகாதீசன் வேற இல்லை. அதனாலே இப்பொழுது அந்தையே வைத்து கொண்டு பகவான் ராசக்கிரீடைய தொடங்கி ஈடாமாரேவே ருக்மிண்யா சகமாதவகா ஆதிபிசா உபதஸ்தே ஜகநாதம் கந்தர்ப்ப ஜனகம் பிரபும் ஷோடஸ்திரீ சகஸ்திரேசா குருவன் ராச மகோத்சவம். 108 தேவிகள் இருக்கா. இவ்வளவு பேர்களும் கலப சந்தனங்கள் குங்குமங்கள் மார்பல சாத்தி கொண்டு சமுத்திரத்துல ஜலக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உள்பட 16,108 தேவிகள். அவ்வளவு சந்தனம், இவ்வளவு சந்தனம் சமுத்திரத்துல கரைஞ்சு அது ஒரு சலையா ஆயிடுச்சு. அப்படியே சந்தனம் சீக்கிரம் கரையா, ரொம்ப நைசா இருக்கிறதுனால தன் தேவிகளோடு கூட அரண்மனைக்கு போயிட்டு சந்தன மலையோ அப்படியே இருந்துருக்கு, அந்த சமுத்திரத்திலேயே இருந்துருக்கு, கரையாம அப்படியே இருந்துன்று. அதுக்கு பிறகு பகவானுடைய பல துவாரகா லீலைகள், எல்லா துவாரகா லீலைகளையும் முடிஞ்சு கடைசியில ஹஸ்தினாபுரத்துல பஞ்சபாக்கு பகவகம் என்ற லீலைகள் எல்லாம் முடிஞ்சு, குருக்ஷேத்திர மகா யுத்தம் முடிஞ்சு, பிராமண சாபம் அப்படிங்கிற வியத்துல யாதவர்கள்லாம் பரஸ்பரம் அடிச்சென்று பிரபாச கஷேத்திரத்திலே மதுபான மயக்கத்திலே போயிட்டார்கள். அவனுடைய மாயதானே சம்பவாமி ஆத்மாயா. ஒரு ஆசிரியர் என்னன்னா சபரிவாரம் பூரா எங்கேந்தோ அது வந்து வைகுண்டத்தையே இங்கே கொஞ்ச நாள் தெரிகிறாப்பல பண்ணி நகரம் உள்பட மாய, நகரம் உள்பட என ஒரே நாள் விசாவை கூட்டு சிருஷ்டி பண்ணு, ஒரே நாள்ல மதுராபுரி உள்ளவராலே அங்க சேர் அகடன கடனை தானே கிருஷ்ணாவதாரம். ஒரே நாடகா நிர்மாணம் தெரிகிறது. துவாரகையில எல்லாரும் சென்று பார்க்கிறதுக்கு துவாரகையில வாசமே இருக்கு, இருந்துருக்கா. என்ன வைகுண்டத்துடைய அம்சமாக துவாரகை, கோலோக தாமத்தினுடைய அம்சமாக பிருந்தாவன், வைகுண்ட தாமத்தினுடைய துவாரகை ஆரம்பிச்சிருக்கிறான். ஆச்சு லீல முடிய போறதுன்னா அங்க இருக்கிறவள் அவ்வளவு யாதவர்களும் 5 லட்சம் குடிகள், அவ்வளவு யாதவர்களும் தெய்வாம்சம், எல்லா தேவர்களும் சம்பவந்து சுரஸ்திரியா
சம்பவந்து சுரர்ஷா என்று லோகத்துல போய் பெறங்கள்னு ஆஜ்ய பண்ணினான்கிறார். எல்லாம் தேவர்கள், அங்க இருக்கிற ஸ்திரீகாரிகள் இத்தனை பேரையும் ஸ்வஸ்தானத்துக்கு அனுப்பிச்சு தான் வைகுண்டம் போகணும். அதுக்கு ஒரு வியாஜம் பிராமண சாபம், முசலம் குலநாசனம். அது ஒரு வியாஜமாக கொண்டு இவ்வளவு பேர்களையும் பிரபாச கஷேத்திரத்துக்கு அழைச்சன் வந்து ஒத்தரோட ஒட்டிச்சென்று மதுபானம் விட்டு எல்லாரும் என்ன தேவதைகள் தானே, மதுபானம் பண்ணினா குலநாசம் அரைஞ்சு போகிற சமத்தை காண்பிச்சுட்டு போயிடுவோம் என்று தர்மத்தை காண்பிச்சு விட்டு உடனே அகர்தானம் ஆகிட இனிமே பகவானும் வைகுண்டத்துக்கு போக தேவையில்லை. அப்படிங்கிறதுனாலே 24 சிருஷ்டி பண்ணின துவாரகையும் அழிஞ்சு போகும்படி சமுத்திரம் அப்படியே பொங்கிட்டு துவாரகையை மறைச்சு விடுத்து வர்ஜயித்வா மகாராஜ ஸ்ரீமத் பகவதாலயம்.